சென்னையில் அதிமுக பிரமுகர் அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக அவரது நண்பர்கள் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கே நகர் அருகில் உள்ள எம்ஜிஆர் நகர் சூளைப்பள்ளத்தைச் சேர்ந்தவர் சின்னக்குமார் என்ற குமார். அதிமுகவில் 137வது தெற்கு வட்ட கழக துணை செயலாளராக இருக்கும் குமார் நேற்று இரவு ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளார். சுமார் 10:30 மணியளவில் அவரது வீட்டு வாசல் முன்பு அடையாளம் தெரியாத 3 பேர் குமாரை வழிமறித்துள்ளனர். குமார் சுதாரிப்பதற்குள் தலையில் சராமரியாக வெட்டியுள்ளனர். பேனா போன்ற பொருளால் வயிற்றில் குத்தியதில் குடல் சரிந்து இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடியுள்ளார் குமார். சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் வருவதற்குள் 3 பேரும் தப்பிச் சென்று விட்டனர். வீட்டு முன்பே தாக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த குமாரின் குடும்பத்தினர் மற்றும் அக்கம்பக்கத்தினர் சிகிச்சைக்காக வடபழனி விஜயா மருத்துவமனையில் குமாரை சேர்த்தனர். ஆனால் அங்கு சிகிச்சை பலனளிக்காமல் குமார் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. ஒருத்தனும் அவனுக்கு பாதுகாப்பு கிடையாது. அவன் தான் யாருக்கு சண்டை போட்டாலும், யார் பசி இருந்தாலும், யார் என்ன ஆனாலும் எல்லாத்துக்கும் இந்த நல்லதை செய்வான் அவன் தான். இது குறித்து வழக்கு பதிவு செய்த எம்ஜிஆர் நகர் போலீசார் இது அரசியல் ரீதியிலான கொலையா என்ற கோணத்திலும் விசாரணையை முடுக்கிவிட்டிருப்பதாக தெரிகிறது. ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக குமார் இருந்ததாக கூறப்படுகிறது. கட்டிட ஒப்பந்தக்காரராக இருக்கும் குமாருக்கு 2 மனைவிகள் மற்றும் 4 குழந்தைகள் உள்ளனர். குமாரின் படுகொலையால் அவரது குடும்பத்தினரும் அந்த பகுதி மக்களும் அதிர்ச்சியில் உள்ளனர்.